பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கான தியான வசனம் கொலேசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகிற காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு சில நாய்க்குட்டிகள் தன்னுடைய சொந்த வாளை பார்த்து அது சோண்டு வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? தன்னுடைய வாளை இருக்கிறதை அது உணராமல் ஏதோ புதுசாக இருக்கிறதை போல அது துரத்துகிறது என்று சொல்லுவார்கள். The dog chases its own tail. இதை போலத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் நமக்கு இருக்கிறதை நாம் உணராமல் இல்லாததை போல தேடிக்கொண்டிருக்கிறதா இருக்கிறோம். நம்ம அநேக சமயங்களில் நமக்கு சந்தோஷம் வேணும், விசுவாசம் வேண்டும், சுகம் வேண்டும், ஞானம் வேண்டும் என்று சொல்லியெல்லாம் பலவாறு நாம் ஜெபித்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்க்கிற பொழுது இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தொடர்ச்சியாய் நாம் அவரிடத்திலிருந்து அதிகமாய் கேட்டுக்கொண்டே இருப்பதல்ல, பெற்றுக்கொண்டே இருப்பதல்ல. அதிகமாய் நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரினியூவிங் ஆஃப் அவர் மைண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் appropriately what Jesus has given to us. தேவன் நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாம் பரிபூரணமாக இருக்கிறோம். நமக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது எங்கேயோ இருக்கிறதா என்றல்ல. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அந்த தெய்வீக சுகமானது நமக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். 1 பேதுரு 2:24 விதமாய் சொல்லுகிறது, அப்படி தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை விசுவாசிக்கிற பொழுது அந்த சுகம், அந்த சந்தோஷம், சமாதானம், விடுதலை அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. when you start believing it will manifest what all God stored in our lives. விசுவாசம் என்பது ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி காரியம் அல்ல. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:8 அதை நமக்கு சொல்லுகிறது. ஆவிக்குரிய கனிகளிலே முதலாவதாக இருக்கிற அல்லேலூயா அன்பு, நம்முடைய அந்த ஆவிக்குரிய கனிகளில் இருக்கிற அந்த விசுவாசத்தை போன்று அதை நாம் வெளியில் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவைகளை முதலாவது நாம் எடுத்து அந்த நன்மைகளையும் அதன் பலனையும் நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய நன்மைகளை, மேன்மைகளை நமக்குள்ளே அவர் வருஷிக்க பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்குரிய சகல நன்மைகளினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு மேலாய் ஆவிக்குரிய அதிகாரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். நமக்குள்ளே தேவன் கொடுக்கப்பட்டிருக்குள்ளே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் மறைபொருளை நாம் தெளிவாய் உணர்ந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவைகளிலே கண்டு உணர்ந்து விசுவாசித்து அவைகள் நம்முடைய வாழ்வில் வெளிப்படத்தக்கதாய் நாம் அதிலே பிரயாணித்து பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இருந்து வழி நடத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. God bless you.